இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம் தேவன் தரும் 7 விதமான மகிழ்ச்சி என்ற தலைப்பின்களே நாம் தியானித்து வருகிறோம். இங்கே வசனம் சொல்கிறது, ரோமர் 14:7, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கும் சந்தோஷமாய் இருக்கிறது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 5ஆவது நாளிலே கர்த்தர் தருகின்ற சந்தோஷம் எதில் இருக்கிறது? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி ஒருவருக்குள்ள வரும்போது மிகுந்த சந்தோஷம் நமக்கு உண்டாகும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக நாம் இருக்கப்பட வேண்டும். இந்த சந்தோஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு அடையாளமாக இருக்கணும். ஆவியின் கனிகளிலே ஒன்று இந்த சந்தோஷம். இது கர்த்தர் தருகின்ற ஈவு. இன்னும் ஒரு வசனம் சொல்லுது, சங்கீதம் 46:4, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். சந்தோஷம் இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்கிற ஒண்ணு, சந்தோஷம் நமக்கு வேணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். இங்கே தாவீது ஒரு பகுதியிலே குறிப்பிடுகிறார், சங்கீதம் 51:11, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இரும். பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்ட தாவீது. இன்னும் பாத்தீங்கன்னா மத்திய 22:43, அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ தாவீது எப்படி அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனை ஆண்டவர் என்று சொல்லி அவன் கண்டு கொண்டான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏனென்றால் தாவீது அவனுடைய அனுபவம், அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இருந்தது. ஆனால் அவன் தவறு செய்த போது அவள் பத்சேபாளிடம் அவன் ஏற்பட்ட அந்த தவறு நிமித்தம் அவன் பயப்படுகிறான். பரிசுத்த ஆவியை எடுத்துறாதீங்க ஆண்டவரே, அவன் துக்கம் அடைகிறான். அவன் பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு வெளியேறும் போது அவனுக்கு அநேக துக்கம் அவனுக்கு. அதனால்தான் அவன் சொல்றான், பரிசுத்த ஆவியை எனக்கு திரும்ப தந்துருங்கன்னு சொல்றான். ஒருவேளை இது தவறு என்று தெரிந்தும் கூட சில நேரங்கள்ல நாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த தவறை திருத்தி கொள்ளும் போது, தாவீது தவறை திருத்தி கொண்ட போது அவன் மீண்டுமாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவன் மிகுந்த சந்தோஷமாய் இருந்தான். அப்போஸ்தலர் 13:52 போடப்பட்டிருக்கிறது, குறிப்பிடப்பட்டிருக்கிறது, சீஷர்கள் சந்தோஷத்தினால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று போடப்பட்டிருக்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரும்போது நம்ம மிகுந்த சந்தோஷமா இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 1:6, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி என்று போடப்பட்டிருக்கிறது. இங்கே அப்போஸ்தலராகிய பவுல் சொல்கிறார், நான் முன்பு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு எனக்கு சந்தோஷம் என்னவா இருந்ததுன்னா, களியாட்டுகளும் வெறிசெயலுமே என்று சொல்லி குறிப்பிடுகிற ஒரு வசனத்திலே குறிப்பிடுகிறார். இன்னும் இன்றைக்கு கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒருவேளை ஆண்டவர் சமூகத்துல இருந்து கொண்டே நாம் சில சந்தோஷத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கோம். ஒரு சந்தோஷம்னா இதுல இருந்து தான் கிடைக்குது. ஒருவேளை சினிமா பார்க்கறதுனாலயோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நல்ல ஃபேமிலி ட்ரிப் போறதுனாலயோ, இல்ல ஒரு ஹோட்டலுக்கு போய் அங்க சாப்பிடுகிறதுனாலோ, இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், எங்கேயோ சென்றால்தான் எனக்கு சந்தோஷம் அப்படி நீங்க நினைத்தால் இன்னும் நம் கிறிஸ்துவை அறியவில்லை. ஆண்டவர் பரிசுத்த ஆவியா நமக்குள்ளே வாசம் செய்யும் போது நாம் எந்த இடத்திலும் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். ஒருவேளை இந்த சந்தோஷம் நாம் எது உலக பிரகாரமாக ஓடுகிற இந்த சந்தோஷம்
ஒரு நிமிஷம் மாத்திரம். அது தற்காலிகமானது, அது நிரந்தரமாக இருக்கவே முடியாது. கர்த்தர் தருகின்ற சந்தோஷம் அது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். எபேசியர் 4:23-24 குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய சாயலாக புதிய மனுஷன் பாருங்க, புதிய அபிஷேகம், புதிய ஆவி, புதிய சந்தோஷம் நமக்கு கர்த்தர் அது தருகிறார். இன்னும் யோவான் 14:16-17 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் புதிய தேற்றரவாளன், சீஷர்களோடு பயணித்த தேவ இயேசு கிறிஸ்து அவர் அவர்களை விட்டு பிதாவினிடத்தில் போகும்போது அவர்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறார். நாமும் கூட சில நேரங்கள் பாடுகள் துக்கம் வரும்போது நாம் சோர்ந்து விடுகிறோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் நாம் எப்படி இருப்போமா? வசனம் சொல்லுது, லூக்கா 12:12, நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்தந்த நேரத்துல உங்களுக்கு போதிப்பார். சோ நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. நம்ம வாழ்கின்ற உலகத்துல போராட்டம் நிறைந்த உலகம், ஒருவேளை துக்கத்தோடு இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது அவர் இந்த துக்கத்தை எல்லாம் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ரோமர் 8:14, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியிலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். சோ இன்றைக்கு தேவனுடைய புத்திரர்களாக எண்ணப்படுவதற்கு நாம் இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அந்த 5வது நாளிலே நமக்கு கர்த்தர் மகிழ்ச்சியை தருகின்ற ஒரே ஒரு காரியம் பரிசுத்த ஆவியானவர். தேற்றரவாளன் நமக்குள்ள இருக்கணும், அவர் நமக்குள்ள வாசம் செய்யணும். அவருக்கு ஒரு இடத்தை நீங்க கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசியிருக்கீங்க, எங்க இருதயத்துக்குள்ள நீங்க வாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும்போது நாங்க ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம், மனக்கவலையோடு இருக்கலாம். அந்த துக்கத்தை எல்லாம் மாற்றி நீங்க சந்தோஷத்தை தருவீங்க என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. துதி கன மகிமை எல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம் மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை